அப்போது அந்த டைமிங்க்கு பிளான் பண்ணி கேமரா வெளில வந்து வெளில வர ஆக்ஷன்ஸையும் அதே மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, கொரியோகிராஃபர், ஃபைட் கொரியோகிராஃபர் பிரபு அவர், ஆமாம், ஃபினிக்ஸ் பிரபு, அவங்க டீமு, அசிஸ்டன்ட் டைரக்டருடைய டீமு, அப்புறம் இது இல்லாமல் கெனான் பிளாஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க, ஃபயர் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களோட எல்லாரும் கூடயும் சேர்ந்து எல்லாத்துக்கும் ஒரு டைப் எங்கெங்கே என்ன நடக்குது அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கே ஒரு 1 டே ஆச்சு. என்னென்ன பண்ண போகிறோம், இங்கே இது நடக்க போகுது, இங்கே இது நடக்க போகுது, இங்கே இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு, அப்புறம் வந்து அந்த லைட் அதே மாதிரி அப்போ அந்த இந்த என்ன நடக்க போகுதுன்னு முதல்ல கிளியராக தெரிஞ்ச பிறகு தான் லைட் பண்ணோம். அப்போ அந்த லைட்டுக்குள்ளே வந்து நீங்கள் எங்கேயுமே வந்து ஃப்ரேம்குள்ளே லைட்ஸை கொண்டு வர முடியாது. ஸோ அதை அவே பண்ணி பண்ணுற ஒரு சேலஞ்ச் இருந்தது. அதுக்கடுத்து இந்த இன்பிட்வீனில் வந்து லைட்னிங் இருக்கும், அதுவும் க்ரியேட் பண்ணோம், மின்னல் எஃபெக்ட் வர்றதுக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பக்கா கோரியோ பண்ணிவிட்டு தென் ஒரு 4 டேஸ்க்கு மேலே ஆச்சு. ப்ரொடக்ஷனுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும். அவங்க ப்ரொடக்ஷன்ஸில் ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணாங்க.